நீங்கள் தானே பார்க்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல சார் நக்கல் இங்கே வேணாம் தம்பி, நக்கல் இங்கே வேணாம். சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கல் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன வயசு இருக்கு? என்ன வயசு இருக்கு? 20. எனக்கு என்ன வயசு தெரியுமா? காலையிலேருந்து ஒரு நியூஸ் போயிருக்கு, வைரலாக போயிருக்கு. ஓகே, இந்த ஊழியர்களை பற்றி ஏதோ ஒரு பேசுனீங்க சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் அதுதான் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. செங்கோணத்தில் குன்னத்தூர்ன்ற இடத்துல வந்து ஒரு குவாரி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு 10 வருட காலமாக மேலே வந்து அங்கே இருக்க மக்கள் ரொம்ப கோரிக்கை வச்சிட்ருக்காங்க போல இருக்குது. எங்ககிட்ட பெட்டிஷன் வந்தது, எங்களுக்கும் ஒரு நிறைய பேர் சொன்னாங்க. அது அடிப்படையில் தான் நாங்கள் போய் வந்து அதை பார்த்தோம். என்னென்னா வந்து அவங்க வந்து மகளிர் சுய உதவி குழுவில் ஒரு 12 பேர் சேர்ந்து சிறு குறு தொழில் மாதிரி மலையில் இருக்க கற்களை வந்து கையில் உடச்சி அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஆர்டர் காப்பியோட கான்ட்ராக்டும் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் போகும்போதே அந்த ஃபுட்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ப்ரொக்ளைன், ஜேசிபி, ஹிட்டாச்சி எல்லாமே வச்சு தான் வந்து அவங்க கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹேபிடேஷன், அதாவது மக்கள் வாழறது வந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி தான் இருக்கணுன்றதும் அவங்க ஆர்டர் காப்பியில் இருக்குது. ஆனால் வந்து அந்த குவாரியோட மலை அடிவாரத்திலே மக்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடோடு வசிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள், 6 வயசு குழந்தைகள், கை குழந்தை 5 மாத குழந்தைகளோடு இருக்காங்க. அவங்க எல்லாமே முந்தானைத்தி கூட அவங்க வந்து இது எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு பிளாஸ்ட் பண்ணி கல் உடைச்சிருக்காங்க. அது அவங்க ஆர்டர் காப்பியில் கிடையாது. அப்படி ஒரு இதுவே அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, ரூல்ஸில் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து கையில் உடைக்கிறது தான். அந்த பிளாஸ்ட் பண்ணும்போது ஜெலட்டின் ஜாஸ்தியாக வச்சு பிளாஸ்ட் பண்ணதில் அந்த கற்கள்லாம் வந்து இவங்க வீடு கூரையிலையும் இவங்களோட வாகனங்கள்லையும் சேதப்படுத்தியிருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு மேலேயும் பட்டு அது இன்ஜுரி ஆகிருக்கு. அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குது, அந்த பைட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் அந்த வில்லேஜஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு 10 வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் யாருமே இல்லை. அதே மாதிரி தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் போய் பேசினது ஊழியர்களே கிடையாது. அவங்க தான் வந்து ஆக்சுவல் லீசர்ஸு, அவங்க தான் அந்த குவாரியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து மீடியாலேயும் சோஷியல் மீடியாலேயும் நாங்கள் வந்து தப்பாக வந்து மிரட்டினா மாதிரி, நாங்கள் அரசு அதிகாரின்னு சொன்னதே வந்து எங்கள் கூட வந்து வந்திருந்தாங்க. அவங்க நேரடி அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் அதை நாங்கள் ஆய்வு பண்ணோம். அவங்களையும் அவர் வந்து அந்த தம்பி வந்து உரிமையில் பேசினார். அவர் யாரும் இல்லை, அந்த குழு தலைவரோட சன் தான். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ட்ரிப் ஷீட் போடுறது, எல்லா வண்டியும் போடுறது. ஒரு 4 போலூர் டு திருவண்ணாமலை 31-32 கிலோமீட்டரை வந்து அவர் ஜாஸ்தியாக போட்டு 4 மணி நேரம் ட்ரிப்புன்னு சொல்லி நிறைய பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. எல்லோ லைன் மார்க்கிங் இல்லை. அவங்க எவ்வளோ தூரம் வந்து மைன் பண்ணணும், உடைக்கணுன்ற ஏரியாவையும் கவரேஜையும் தாண்டி போயிருக்காரு. சுற்றி ஃபென்சிங் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வெளியே செக் போஸ்ட் இல்லை, சர்வே நம்பரோட போர்டு இல்லை, எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து வரம்பு மீறி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணோம். அதே மாதிரி எங்ககிட்ட நாங்கள் பேசின எல்லாருமே வந்து அந்த குவாரியை ரன் பண்ணுறவங்க பின்னாடி வந்து எந்தெந்த கட்சி ஈடுபட்டிருக்குன்றும் எல்லாம் தெரியும். ஆனால் அதனால தான் அதை வந்து தப்பாக சித்தரித்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இப்போ வந்து அதை போட்டுட்ருக்காங்க. அதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அவங்க யாரும் வந்து ஊழியர்களும் கிடையாது, யாருமே வந்து வேலை செய்கிறவங்களும் கிடையாது. அவங்க தான் அது ஓனர்ஸ். அதுக்கான ஃபுட்டேஜஸ், பைட்ஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்த்து நீங்களே போய் விசாரிச்சிங்கன்னா, மக்களை கேட்டிங்கனாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பிளாஸ்ட் பண்ணுறதுனால சின்ன 5 வயசு குழந்தை எவ்வளோ அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க, எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாக களத்தில் போய் பார்த்தாலும் தெரியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. அதனால் மக்கள் எல்லாரும் தயவுசெய்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு, இது எளிய மக்களுக்கான ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சரோட ஆட்சி, மாற்றத்துக்காக மக்கள் நம்பி போட்டிருக்காங்க. அது எளியவர்களுக்கான குரல். அதை போய் தான் நாங்கள் கேட்போமே தவிர நாங்கள் வேறு எதுவுமே அங்கே தப்பாகவும் நடக்கலை. அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும், அங்கே இருந்த எல்லாருக்கும் தெரியும் அது என்ன நடந்ததுன்ட்டு. அதனால் இதை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோங்க. நன்றி.